வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, பொறுத்தது போதும்டா, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. நாமளும் எந்த அளவுக்கு தான் பொறுத்து நம்ம வாழ்க்கையை நாமளே ஒரு பக்கம் ரொம்பவே பாலுங்கணத்தில் தள்ளிடுறது. நம்ம அண்ணங்கிட்ட நாமளும் எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் அவர் கேட்க மாட்டேன்னா. ஒரு பக்கம் இந்த அரவிந்த் நம்ம மேலே உயிரே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் நம்ம மேலே எவ்வளோ கேரிங்கு, எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம், நமக்காக உயிரே விடுற அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாது, அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது அண்ணங்கிட்ட சொல்லலாம். நேராக அண்ணங்கிட்ட போறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து வெளியே காட்டி, இதை பாருங்க, என் தள்ளு ஆல்ரெடி என் கழுத்துல தாலி இருக்கு, விஜய் தான் என்னோட புருஷன், நீங்க தேவையில்லாம ஒருத்தனை கருப்பையும் அவனோட வாழ்க்கையை நாசனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது, என்னமா பேசுற லூசா நீ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன சத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு பைசன் கொடுத்துருந்தேன், நீ என்ன பண்றாலும் சரி ஃபர்ஸ்ட் என்ன சாவடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் நீங்களும் செத்துருவீங்க. அணுவா துடிச்சு சாகிறதுக்கு நான் ஒரே மட்டும் செத்துறேன். மனசுக்குள்ள ஒருத்தனையும் வெளியே ஒருத்தனையும் வச்சுன்னு என்னால் வாழ முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவனும் ஒரு பக்கம் என்னால் ஏமாற்றவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு பக்கம் கதறி அழுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னடா இது, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், குடும்பமே பிரச்சனை இருக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க அண்ணன் எவ்வளோ நல்லவர், சொக்கத்தாங்க, இவங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, வாரி வழங்கும் வள்ளல் மாறிங்க அவரு. ஆனால் அவரே இந்த மாதிரி ஒரு சீப்பான கேரக்டரில் இறங்கும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. தங்கச்சியோட வாழ்க்கையை பார்க்கலாம், தப்பு இல்லை. தங்கச்சியோட மனசுல யாரும் இருக்காங்களா இல்லையா, அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சதாரு, எல்லாமே நம்ம பொறுப்பு தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கே நம்ம எல்லாத்தையும் பண்ணுந்தா அந்த தங்கச்சி என்ன பண்ணுவா, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதையும் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுன்னு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்காங்களா, அவங்களும் ஒரு பக்கம் நாக்க பிடிங்கிற மாதிரி நிஷா 4-5 கேள்வி நறுக்குன்னு கேட்டுறா. அதெல்லாம் வாங்கிட்டு என்னடா பேசுறது ஏதுடா பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம, எல்லாமே நல்லதுக்கே, எல்லாமே அந்த காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காரு. அவ்வளோ பெரிய மனுஷன். இதெல்லாம் யாருக்கு எங்கே வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்குணம் யாருக்குமே வராதுங்க. அந்த அளவுக்கு சொக்க தங்கங்க அவரு. சரி, இதெல்லாம் போகட்டும்னு சொல்லிட்டு விடவும் முடியாமல் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல், வாழ்க்கையே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம், எனக்கு வேணும்னா ஒரே அம்மா தான், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ஒரு அம்மானா ஒரு அம்மா தான், என் வாழ்க்கையில் வேறு யாரையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், இதுக்கு மேலே அம்மா வரலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், பட்னியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க எல்லாருமே. என்னடா இது, இந்த அளவுக்கு இந்த பொண்ணு அடம் பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ், அந்த அளவுக்கு ஒரு பாசம், அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள பிரிக்கிறது ரொம்பவே தப்புங்க. ஏன்னா மல்லி எந்த அளவுக்கு பாசத்தை காட்டிப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. உயிருக்கு மேலே அவ்வளோ உயிரை நேசினதுனால தான் எந்த ஒரு இப்போ ஒரு மனுஷனும் இன்னொருத்தர் மேலே பாசம் வைக்கிறது முன்னாடி அவங்க 2 பேருக்கும் பாசன்றது ஒன்று புரிஞ்சிருக்கும். புரியாமலாம் யாரும் வச்சிட மாட்டாங்க. யாருமே இப்போ கேட்குறவங்களாம் விவரம் இல்லாமல் இல்லைங்க, எல்லாருமே புரியும், எல்லாருக்குமே தெரியும். சரி, நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன், என்ன பண்ண போகிறாரு சொல்லிட்டு அவர் கையில் தான் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சியூ, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக.